யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷஅனி ஹபீபிஹி முக்பிரன் வ ஆமிரன் வ தஅதீமன் வ தக்ரீமா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேகுமார்களின் புனிதமிக்க தொடர்பை தன் கருணையினால் கொடுத்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய உண்மை காதலர்களாக வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லாம் இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் மிக மிக கருணையாளனாக இருக்கிறான், அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான், கைருல் காஃபிரீனாக இருக்கிறான், மன்னிப்போர்களில் மிக மேலானவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அவனுடைய ஃபதுலோ கரம் நம்மையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய நேசர்களுடைய சபையிலே நம்மை அமர வைத்து அழகு பார்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சென்ற வருட குற்றம் குறைகள் அனைத்தையும் தன் கருணையின் பெரும் கருணையினால் மன்னித்தருள்வானாக. இந்த வருடத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய ஒவ்வொரு வினாடியையும் அவனுக்கு பிடித்தமான முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்முடைய ஷேகநாயகம் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய முந்திய வினாடியை விட அடுத்த வினாடி உன் பக்கம் அதிகம் நெருங்கியவர்களாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்வார்கள். அப்படியாப்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய ஷேகநாயகம் ஒரு முறை கூறி காட்டினார்கள், இப்பொழுது மனிதர்கள் எதை நினைத்து கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக வேண்டித்தான் அவர்களுடைய முழு கவலைகளும் இருக்கின்றன. ஆனால் அசலிலே எதற்காக ஒரு மனிதன் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உண்மை அடிமையாக நான் வாழ்கிறேனா, அவன் இட்ட ஏவல்களை நான் பரிபூரணமாக நிறைவேற்றினானா, இன்று 5 நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு நான் தொழுதேனா, அவன் கண்ணை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னானோ அவ்வாறு எனது கண்களை நான் பேணி பாதுகாத்தேனா, எனது செவியை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டானோ அதுபோன்று எனது செவியை நான் பாதுகாத்தேனா, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் ஏதாவது என்னிடத்திலே நிகழ்ந்து விட்டனவா என்றுதான் ஒருவன் முக்கியமாக கவலைப்பட வேண்டும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இனி எவ்வாறு இன்றைய தினத்தை நாம் எவ்வாறு கழிப்பது, இன்றைய தினம் எப்படியோ கழிந்து விட்டது, நாளைய தினத்தை எவ்வாறு நாம் கழிப்பது என்றுதான் மனிதன் கவலைப்படுகிறான். ஆனால் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அணுவாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை நம்மை மறவாது நம்முடைய அணு தேவைகளையும் பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுவதாக நம்ம ஷேகநாயகன் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாமா, வமாமின் தாப்பத்தின்
ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய ரிசுக்கும் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே இருக்கிறது என்று நம்மை படைத்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அனைத்து நபர்களுக்கும் பரப்பன, தவழ்வன, நீந்துவன, ஊர்வன போன்ற மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுடைய ரிசுக்கும் எனது பொறுப்பு என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நம்ம ஷேகநாயகன் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நபர்களுடைய ரிசுக்கையும் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா பதிவு செஞ்சிட்டாமா. எந்த அளவுக்கு அல்லாஹ் பதிவு செஞ்சான் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் எத்தனை பருக்கை உணவை உண்ணுவார்கள் என்பது முதற்கொண்டு அல்லாஹ் பிக்சர் பண்ணிட்டான். ஒவ்வொரு நபரும் எத்தனை சொட்டு தண்ணீர் பானங்கள் பருகுவார்கள், அது தண்ணீராக இருக்கட்டும், குளிர்பானங்களாக இருக்கட்டும், அல்லது பாலாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அல்லாஹு தாலா எத்தனை சொட்டு என்பதை முதற்கொண்டு அல்லாஹு தாலா பதிவு செஞ்சுட்டான், நிர்ணயம் செய்து விட்டான். அதை நினைத்து மனிதன் கவலைப்படுகிறானே என்று கைசேதமாக சொல்லுவார்கள். அப்போ அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய உத்தரவிற்கு நாம் எவ்வாறு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்பதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வினுடைய உத்தரவிற்கு நாம் மாறு செய்து விட்டால் நம்முடைய உள்ளம் துடிக்க வேண்டும். ஒரு நேரம் ஜமாஅத் தொழுகை நமக்கு தவறிவிடுமையானால் நம்முடைய உள்ளத்தில் கவலை வர வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. நம்ம ஷேகநாயகன் சொன்னாங்க, அதாவது அல்லாஹு தஆலா படைத்த படைப்புகளில் ஏராளமான பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் இருக்குது. எத்தனையோ மீன் இனங்கள் ஒரு நேரம் உண்ணக்கூடிய உணவின் அளவு எவ்வளவு தெரியுமா? சுமார் 300 டன் உணவுகளை உண்ணுகின்றன என்பதாக சர்க்கார் சொன்னாங்க. அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக உணவுகளை, ஒரு நேர உணவு சர்க்கார் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இப்போ ஒரு மனிதனுக்கு 60 வருஷம் வாழ்கிறான் என்று சொன்னால் அந்த 60 வருடமும் எவ்வளவு உணவுகளை உண்ணுவாரோ அந்த உணவு அந்த நபரையும் சேர்த்து சாப்பிட்டால் ஒரு நேர உணவு. இப்படியாப்பட்ட பிரம்மாண்டமான ஜீவராசிகள் எல்லாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் ஏதாவது கவலை வந்ததா? ஆக அடுத்த நேர உணவிற்கு நாம் என்ன செய்வோம் என்று அது ஏதாவது கவலைப்பட்டதா என்று பார்த்தால் இல்லை. ஏன்? முழுமையாக அல்லாஹ்வின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருந்தது. நம்மை படைத்த அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத், என்றைக்கும் மரணிக்காத நித்திய ஜீவனாகி அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பரிபூர்ண நம்பிக்கை வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வாறு யார் பரிபூர்ண நம்பிக்கை வைக்கிறார்களோ அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வை பரிபூர்ணமாக நம்புகிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களை, நம்ம ஷேகநாயகன் சொல்லுவாங்க, எங்கள் எஜமா ஃபைசி நாயகன் சொல்லுவாங்கம்மா, இந்த சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான் கூட நம்முடைய கல்வில இல்லை. ஏன்னா சின்ன குழந்தை யாராவது தன்னுடைய தந்தையிடத்திலே சென்று, ஆஹா வாப்பா, இந்த மாதிரி சில காசு பணங்கள்லாம், காய்கறி ரேட்டெல்லாம் கூடிருச்சு, பெட்ரோல் ரேட்டெல்லாம் ஏறி போச்சு, எவ்வாறு நீங்கள் எங்களுக்கு உணவளிப்பீர்கள் என்று எந்த குழந்தையாவது கேட்குமா? அவ்வாறு கேட்டாலும் அந்த தந்தை என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா, உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை நீ கரெக்டாக செய்ய. காலையில் எந்திரிச்சியா, ஃபஜ்ர் தொழுக போனியா, மதரசாவுக்கு போனியா, குர்ஆன் ஓதுனியா, பாடம் படிச்சியா, மதியானம் துஹர் தொழுதுட்டு வந்து சாப்பாடு கேளு, உங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் என்னை ஏன் பெத்தீங்கன்னு நீ கேளுப்பா என்று எவ்வாறு அந்த தந்தை சொல்லுவார்களோ அதே போன்று நமக்கு இட்ட வேலைகளை அல்லாஹ் நமக்கு என்ன உத்தரவிட்டானோ அந்த உத்தரவுகளை நாம் பரிபூரணமாக நாம் செய்து வருவோமேயானால் நமக்கு ரிசுக்கை அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்களும் தொழுகுங்கள், மனைவி பிள்ளைகளையும் தொழுகும்படி ஏவுங்கள், உங்களிடத்தில் நாம் ரிசுக்கை கேட்கவில்லை, நஹனு நர்சுகுக, உங்களுக்கு நாம் ரிசுக்கு வழங்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யணும் அன்பானவர்களே? அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த பணிகளை, அவன் ஏவிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வருடத்தினுடைய துவக்கமாக நாம் எவ்வாறு எல்லா நபர்களும் ஒரு உறுதி வச்சுக்கணும். என்ன உறுதி? அல்லாஹ்வின் மீது பரிபூரண நம்பிக்கை. அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கக்கூடியவன். எந்த தேவை வந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்ற
போதுமானவன். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்ற அந்த உறுதியை நம்முடைய உள்ளத்தில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் கருணையை நாம் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.